தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு. ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்திய நாடாளுமன்ற அமர்வில் அவர் பேசியபோது மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து முக்கிய பிரச்னைகளொட்டி அவர் பேசியுள்ளார். அதில் முக்கியமாக சீனாவின் கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட தாக்கத்தை குறித்து அவர் பேசியிருந்தார். ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படாத இராணுவ தளபதி எம். ரவானே எழுதிய நினைவு காப்பகத்தை மேற்கோள் காட்டி 2020 டோக்லாம் பள்ளத்தாக்கில் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்திய போராட்டத்தை மேற்கோள் காட்டி அவர் பேசியிருந்தார். இதை அவர் நாடாளுமன்றத்தில் கூற முயன்றபோது அரசு செயல்பாடுகளை குறைத்து கூறுவதாக கூறி குற்றம் சாட்டி அவரை பேச விடாமல் எதிர்க்கட்சியினர், முக்கியமாக பிஜேபி கூட்டணி கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். 2026 ஆண்டு பிப்ரவரி 4 நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் உரையை தடுக்க பிஜேபி கட்சியின் நடவடிக்கையால் பரபரப்பான நிலை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையில் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த 8 எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு நான் டோக்லாம் எல்லை பிரச்சனையை விரிவாக விளக்க கடமைப்பட்டுள்ளேன். டோக்லாம் என்பது இந்தியா, பூட்டான், சீனா 3 நாடுகள் சந்திக்கும் ட்ரை ஜங்ஷன் பகுதியின் ஒரு உயரமான பீடபூமியாகும். இது சிக்கன் நெக் என்று அழைக்கப்படும் ஒரு குறுகிய நிலப்பகுதியாகும். எனவே இது மிகவும் பாதுகாப்பு ரீதியான மிகவும் உணர்வுபூர்வமான பகுதியாகும். பிரச்சனை எப்போது ஆரம்பமானது என்றால் 2027 ஜூன் மாதத்தில் சீனா டோக்லாம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கியது. இந்த பகுதி பூட்டான் உரிமை பகுதியாக பூட்டான் அரசு கூறுகிறது. பூட்டான் வேண்டுகோளின்படி இந்திய இராணுவம் அங்கு சென்று சீனாவின் சாலை அமைக்கும் முயற்சியை தடுத்தது. இதனால் இந்தியா, சீன இராணுவத்திற்கு இடையே 73 நாட்கள் நீண்ட நிலைமாறா மோதல் ஏற்பட்டது. பூட்டானுடன் இந்தியா 2027 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி பூட்டானின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாடு உறவுகளில் இந்தியா ஆதரவு அளிக்கிறது. டோக்லாம் பகுதியில் சீனா சாலை அமைப்பதால் அது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறலாம். இந்தியா கூறுவது என்னவென்றால் 3 நாடுகளில் இணைந்து எல்லை வரம்பை தீர்மானிக்க வேண்டும். சீனா ஒருதலை பட்சமாக மாற்ற முடியாது. 73 நாட்கள் இந்தியா, சீனா இடையே மோதல் எப்படி முடிவுற்றது என்றால் 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருதரப்பும் பேச்சுவார்த்தை மூலம் இந்த நிலைமையை தளர்த்த ஒப்புக்கொண்டன. இந்தியா தனது படைகளை பின்வாங்கியது. சீனாவும் சாலை பணிகளை நிறுத்தியது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் அந்த பகுதியில் சீனா கட்டுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இது சம்பந்தமாக அப்போதே ராகுல் காந்தி அவர்கள் மன்றத்தில் பிரச்சனையை எழுப்பினார். ஆனால் இந்த பிரச்சனை முடிவுற்றது என்று நாடாளுமன்றத்தில் அப்போது உள்ள பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்தியா, சீனா எல்லை பிரச்சனை ஒரு முக்கிய கட்டமாக எட்டப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு லடாக் கல்வான் மோதலுக்கு முன்பே டோக்லாம் சம்பவம் இரு நாடுகளுக்கு உறவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் தேச பாதுகாப்பு, வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை நேரடியாக மோடி அரசும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும். பிரச்சனையின் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்தியாவும் சீனாவும் எல்லையில் மிகவும் பதற்றமான சூழ்நிலை 2017 முதலே உள்ளது. 2020 ஆண்டு லடாக் கல்வான் மோதலுக்கு முன்பே டோக்லாம் சம்பவம் இரு நாடுகளின் உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவின் தேச பாதுகாப்பு, வெளியுறவுக் கொள்கை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை மோடி அரசு முற்றிலுமாக புறக்கணித்து நமது வடகிழக்கு மாநிலங்களை பற்றி கவலை கொள்ளாமல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் எல்லை நடவடிக்கைகளை குறித்து மோடி அரசு திட்டமான நிலைப்பாடுகளை எடுக்கவில்லை என்று தலைவர் திரு. ராகுல் காந்தி அவர்கள் 2017 முதலே குற்றம் சாட்டி வருகிறார். ஆனால் இதை சற்றும் கண்டு கொள்ளாமல் மோடி அரசு தன்னுடைய மெத்தனமான போக்கை கையாண்டு வருகிறது. டோக்லாம் மற்றும் கல்வான் சம்பவங்களில் உண்மையான நிலவரங்கள் நாடாளுமன்றங்களில் முழுமையாக விவாதிக்கப்பட அனுமதிப்பதில்லை என்று ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார்.
ஆனால் இந்த மோடி அரசு அவரின் வாயை அடைக்கவே அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. ஆனால் இதற்கு தீர்க்கமான ஒரு முடிவோ பதிலோ மோடி அரசிடமிருந்து தற்போது வரை வரவில்லை. இந்தியாவின் எல்லைப் பாதுகாப்பு வலுவாக உள்ளது மற்றும் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றே மோடி அரசு தெரிவித்து வருகிறது. டோக்லாம் எல்லைப் பிரச்னை என்பது ஒரு சாதாரண எல்லைத் தகராறு அல்ல. இது தெற்காசியாவில் சக்தி சமநிலைக்கும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயமாகும். எனவே அரசியல், இராணுவம் மற்றும் தூதரக ரீதியாக மிகவும் முக்கியமான பிரச்னை தொடர்புடையது ஆகும். எனவே மோடி அரசு விரைவாக இது அரசியல் ரீதியாக அணுகாமல் நமது நாட்டின் பிரச்னையாக கருதி விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வலியுறுத்துகிறேன்.